ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. ஸோ நெக்ஸ்ட்டு ஹெட்டிங்கில் நம்ம என்ன பார்க்குறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வாட் ஆர் த மெயின் எய்ம்ஸ், வாட் ஃபார் இஸ் அக்கௌண்டிங் பீன் டன். ஃபஸ்ட்டு ஒன், சிஸ்டமேட்டிக் ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன். அதுதான் பேசிக் அப்ஜெக்டிவ். எது ஒன்றுமே நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ணாலோ சிஸ்டமேட்டிக்கோ பிளான் பண்ணி ரெக்கார்ட் பண்ணாட்டாலோ தட் இஸ் நாட் யூஸ்ஃபுல். எனிதிங் தட் இஸ் டன், ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்னாலே அது ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணும்போது இது முதல்ல, இது ரெண்டாவது, இதுக்கப்புறம்னு பண்ணலன்னா அதனால் பிரயோஜனம் இல்லை. அப்போ புக் கீப்பிங் அப்படிங்கிற ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷனும் ஒரு கிளாஸிஃபை பண்ணணும், லாஜிக்கலாக அதை சம்மரைஸ் பண்ணணுன்னா அந்த டிரான்சாக்ஷன் கரெக்டாக ரெக்கார்ட் ஆகணும். அப்படி ரெக்கார்ட் ஆனால் மட்டும்தான் அதிலிருந்து நம்ம அனலைஸ் பண்ண முடியும், அனலைஸ் பண்ணுறதுலேருந்து இன்டர்ப்ரெட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன் இன் அ வெரி சிஸ்டமேட்டிக் மேனர், இன் அ ப்ராசஸ் விச் இஸ் யூனிக்லி ஃபாலோடு ஃபார் இட். அதுதான் இதனுடைய ஃபஸ்ட் அப்ஜெக்டிவ். செகண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது இந்த ரெக்கார்டட் டிரான்சாக்ஷன்ஸ்லேருந்து அசர்டைன்மெண்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ், ஃபைண்டிங் அவுட் த ரிசல்ட். ஒரு அக்கௌண்டன்ட் சொல்கிறது அந்த பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு, தட் இஸ் 6 monthsக்கு அல்லது ஒரு 1 yearக்கு என்ன ப்ராஃபிட் கொடுக்குது, என்ன இந்த ஒரு அக்கௌண்டன்ட் சொல்கிறது இவ்வளோ நாள் செஞ்ச இந்த பிஸ்னஸோட ரிசல்ட் என்ன. ரெவென்யூ எக்ஸ்பென்சஸை விட அதிகமாக இருந்ததுன்னா பிஸ்னஸ் ப்ராஃபிட்டாக ரன் ஆகுது. பட் வேறஸ் எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருந்ததுன்னா பிஸ்னஸ் லாஸில் போயிட்டுருக்கு. அப்படிங்கிறத அந்த அக்கௌண்டிங் ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதாக இருக்கணும். இது மேனேஜ்மெண்ட்டுக்கும் சரி, இல்லை அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கும் சரி, ஒரு நல்ல டெசிஷன்ஸை எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸிங் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஃபிட்டபுளாக இருந்ததுன்னு சொன்னால் இதுக்கு இன்னும் என்ன ஹவு மெனி வேஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸை குறைக்கிறதுக்கோ, இன்னும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ, இல்லை ரீசனபிள் ப்ராஃபிட்டாக இருக்காங்கிறதோ பார்க்க ஹெல்ப் பண்ணுது. சப்போஸிங் லாஸாக இருந்ததுன்னா வேரியஸ் அதர் ஆல்டர்னேட்டிவ் வேஸ் என்ன எடுக்கலாம், ரெமிடியல் மெஷர்ஸாக என்ன எடுக்கலாம், லாஸ் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன எடுக்கலாங்கிறத அவங்க ஜட்ஜ் பண்ணுறதுக்கோ, அவங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கோ இந்த அக்கௌண்டிங் ப்ராசஸ் இருக்கும். எங்கே அதிகமான செலவு ஆகுது, எந்த இடத்துல நம்ம டீவியேட் ஆகி போகிறதுனால நம்மளால் வேணுங்கிற ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியலங்கிறது பார்க்க ஹெல்ப் பண்ணுது. த நெக்ஸ்ட் ஒன் அசர்டைன்மெண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த பிஸ்னஸ். ஃபினான்ஷியல் பொசிஷன்னா எப்போவுமே ரிசல்ட் மட்டுமே ஒரு பிஸ்னஸ் மேனுடைய நோக்கமாக அமையறதில்லை. ப்ராஃபிட்டாக லாஸாக ஒரு பர்டிகுலர் பீரியடில் நமக்கு என்ன இது ஏர்னிங் வந்திருக்கு, இதை மட்டுமே அந்த பிஸ்னஸ் மேன் பார்க்குறது கிடையாது. அவருக்கு எவ்வளோ கடன் வெளியில் நிற்கிது, எவ்வளோ கடன் உள்ளே வர வேண்டியது இருக்குது, சொந்தமாக சொத்துக்கள்ங்கிறது எவ்வளோ இந்த பிஸ்னஸில் சேர்ந்துருக்கு, இதெல்லாமும் அவர் ஒரு பர்டிகுலர் பீரியடில் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. ஸோ டு நோ திஸ், அந்த அக்கௌண்டண்ட்டோட ஃபினான்ஷியல் பொசிஷனை கரெக்டாக பார்க்கணுன்னா அதுக்கு ஒரு பேலன்ஸ் ஷீட் தயாரிக்க வேண்டியதாகிறது. அப்போ அந்த பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட்டுன்னா ஒரு பார்த்தா தெரிகிற மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் கொடுக்குறது. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவருடைய சொத்துகள் அசட்ஸ், அவருடைய கடன்கள் லயபிலிட்டிஸ் அப்படிங்கிறது என்னென்ன இருக்குங்கிறது தெரியப்படுத்துது. அப்போ இதில் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் பார்க்கும்போது அந்த பிஸ்னஸோடைய ஃபினான்ஷியல் ஹெல்த் எப்படி இருக்குது, சவுண்டாக இருக்கா, அசட்ஸ் ஜாஸ்தி இருக்கா, லைபிலிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்கா, பணம் எங்கேயாவது அதிகப்படியாக முடங்கி இருக்கா, ஃபிக்ஸட் அசட்டாக போய் நின்று இருக்கா, இல்லை அது கரண்ட் அசட்ஸாக இருக்கா, இல்லை லைபிலிட்டிஸில் பார்க்கும்போது கொடுக்கப்பட வேண்டிய கடன்கள் அதிகமாக இருக்கா, எல்லாமே தெளிவாக
புரியக்கூடிய வகையில் ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் த நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ். ஃபோர்த் அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன் டு த யூசர்ஸ் ஃபார் ரேஷ்னல் டெசிஷன் மேக்கிங். நல்ல ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு நல்ல தகவல் தெரிஞ்சால் தான் அதையே வைத்து அவங்க அந்த பிஸ்னஸ்க்கு ஒரு நல்ல டெசிஷன்ஸ் எடுக்க முடியும். ஸோ அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது பிஸ்னஸ் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். இது அந்த பிஸ்னஸ் என்டர்பிரைஸோட எல்லா சம்மந்தப்பட்ட நபர்களுக்கும், அந்த கேபிட்டல் ஷேர் பண்ணியிருக்கிறவங்களுக்கும் அந்த பிஸ்னஸை பற்றின ஒரு ஃபுல் ஹெல்த்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த டெசிஷன் மேக்கர்ஸுக்கு போதுமான தகவலை கொடுக்கக்கூடியதாகவும், அந்த தகவலை வச்சு அவங்க முடிவுகளை ஈஸியாக செய்கிறதுக்கும் நல்ல முடிவுகளை எடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்குது. The next one is to know the solvency position. Solvency positionங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது அந்த பிஸ்னஸ்க்கு என்ன அதனுடைய சொந்தம், எது அந்த பிஸ்னஸ் மற்றவருக்கு கொடுக்க வேண்டியது இருக்குங்கிறது மட்டும் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் அல்ல. அதர்வைஸ் இது அந்த கன்சர்னுக்கு அந்த லைபிலிட்டிஸை மீட் பண்ணக்கூடிய அளவு லிக்விடிட்டி பொசிஷன் இருக்கா, இல்லை அதுக்கு லாங் ரன்னில் போகக்கூடிய அளவுக்கு கேஷும் மற்ற அசட்ஸும் இருக்கா, எப்போ அது நிறையா அசட்ஸ் அதிகமாக வச்சுருக்கோ இல்லை அதிகமாக லைபிலிட்டிஸை வச்சுருக்கோ அப்போ அதனுடைய சால்வன்சி பொசிஷன் வேறுபடும். அப்போ அந்த சால்வன்சி பொசிஷன் எப்படி சவுண்டாக இருக்கா, அதனால் எவ்வளோ நாளுக்கு தாக்கு பிடிக்க முடியும், எவ்வளோ நாளுக்கு அதனுடைய அவுட்புட்ஸ் அசட்ஸ் கரண்ட் அசட்ஸ் இனஃபாக இருக்குது, என்னென்னைக்கு எந்தெந்த கடனை கொடுக்கறதுக்கு அவங்களால முடியக்கூடிய வகையில் இருக்கா அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளவும் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு அப்ஜெக்டிவோடு தான் அதை பயன்படுத்துகிறாங்க. ஸோ தீஸ் ஆர் தி 5 அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இதை ஒரு சார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி சொல்கிறாங்க. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், ஃபஸ்ட்டு சிஸ்டமேட்டிக் ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன். இந்த சிஸ்டமேட்டிக் ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷனுக்கு தேவைப்படுறது புக் கீப்பிங், ஜேர்னல், லெட்ஜர் அண்ட் ட்ரையல் பேலன்ஸ். நெக்ஸ்ட்டு அசர்டைன்மெண்ட் ஆஃப் ரிசல்ட்ஸுங்கிறதுக்கு மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட் அல்லது ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு அசர்டைன்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன், இதுக்கு பேலன்ஸ் ஷீட். ஃபைனலாக கம்யூனிகேட்டிங் திஸ் இன்ஃபர்மேஷன் டு வேரியஸ் யூசர்ஸ், அது எதனால் செய்யப்படுதுன்னா ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸால் செய்யப்படுது. ஃப்ரம் திஸ் we switch on to 1.5, that is functions of accounting. அப்ஜெக்டிவ்ஸுங்கிறது அதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தோம், ஃபங்க்ஷன்ஸுங்கிறது அதனுடைய செயல்பாடுகள் என்னன்னு பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷன்ஸ்னு பார்க்கும்போது மெஷர்மெண்ட். வாட் இஸ் மெஷர்மெண்ட்? அந்த பிஸ்னஸோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த பிஸ்னஸையும் பார்த்துட்டு இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படிங்கிறதையும் டெபிக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. அப்போ அது ஒரு அளவு பண்ணக்கூடியதாக, மெஷர் பண்ணக்கூடியதாக அமைகிறது. அதுதான் அதனுடைய ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃபங்க்ஷன். செகண்ட் இஸ் டு ஃபோர்காஸ்ட். ஃபோர்காஸ்ட்டுங்கிறது ப்ரெடிக்ட் பண்ணுறது, ஃப்யூச்சர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், அதனுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது, பாஸ்ட் டேட்டாவை வச்சு பின்னாலே இப்படி நடக்கலாம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி ட்ரெண்டு சொல்லக்கூடிய வகையில், அதை முன்கூட்டியே தெரிவிக்கிற வகையில் இருக்கிறதுக்கு ஃபோர்காஸ்டிங்னு சொல்கிறோம். தேர்ட் ஒன் இஸ் டெசிஷன் மேக்கிங். ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் அந்த அக்கௌண்ட்ஸை யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்க ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்குது. ஏதோ ஒரு ஏனோதானோன்னு ஒரு முடிவெடுத்து, இல்லை ஒரு தெரியாமல் ஒரு முடிவெடுக்கிறது காட்டிலும் அக்கௌண்ட்ஸை யூஸ் பண்ணி அதுக்கு எந்த லைனில் போயிட்டுருக்கு, எப்படி என்ன முடிவுகள் எடுத்தால் இதுக்கு சரிப்பட்டு வருங்கிற ரேஷ்னல் திங்கிங்க்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கம்பேரிசன் அண்ட் எவல்யூஷன். தட் இஸ், இது இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம், அக்கௌண்ட்ஸுங்கிறது ஒரு ப்ராசஸ்னால் ஜஸ்ட் ஒன் டே, ஒன் மந்த், 1 இயரில் முடியறது இல்லை, கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கும். அப்படி கண்டினியூஸாக பண்ணும்போது நமக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடியதாக இருக்கா, போன வருஷத்தை விட இந்த வருஷம் நம்ம எப்படி இருக்கோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதையும், அந்த அக்கௌண்டிங் பாலிசிஸை மீட் பண்ணுறோமா, லைபிலிட்டிஸ் பே பண்ணுறதுக்கு நமக்கு இனஃப் மணி இருக்கா அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணவும் சரி, ப்ரெடிக்ட் பண்ணதை ரிசல்ட்ஸை வச்சு கம்பேர் பண்ணுறதும் சரி, கம்பேர் பண்ணது மட்டும் இல்லாமல் அதனுடைய ரிசல்ட்ஸை எவாலுவேட் பண்ணுறதுக்கும் சரி, இதனுடைய ஃபங்க்ஷன்ஸாக அமையுது. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கோஆர்டினேஷன். தட் இஸ், இது பல நபர்கள்
கண்ட்ரோல். அப்போது இந்த அக்கௌண்ட்ஸை பார்த்தோன்னாலே நமக்கு நம்மளுடைய வீக்னஸ் எங்கே இருக்குது, ஆப்ரேஷன் சிஸ்டம் எங்கே ஃபெயிலியர் ஆகுது, அப்போது அந்த இடத்துல நம்ம இன்னும் என்ன ஆக்டிவிட்டீஸ் எடுத்தால் அந்த ஆக்டிவிட்டீஸை வந்து நம்மளுடைய வீக்னஸை எராடிகேட் பண்ணுற அளவில் இருக்க முடியுங்கிறத செக் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல், சில ஆக்டிவிட்டீஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் எஃபெக்டிவாக இருக்கணுங்கிறது இதனுடைய நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஃபங்க்ஷன் கவர்மெண்ட் ரெகுலேஷன் அண்ட் டாக்ஸேஷன். அக்கௌண்டிங்கிறது கவர்மெண்ட் நம்ம நிறுவனத்தை பார்த்து இதுக்கு என்ன டேக்ஸை எப்படி கலெக்ட் பண்ணலாம், என்ன ஒரு டேக்ஸ் இதுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும் என்ன அப்படிங்கிற கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனாகவும் இது அமையுது. கவர்மெண்ட்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடியதும் இதனுடைய ஃபங்க்ஷனாக இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த 6 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது புக் கீப்பிங்கிற கான்செப்டை பற்றி என்னான்னு பார்க்குறோம். புக் கீப்பிங் அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவிட்டினா செயல்பாடு. இது என்ன பண்ணுது, அந்த பிஸ்னஸோட ஃபினான்ஷியல் டேட்டா எல்லாத்தையும் ஒரு ஆர்டராக ஒரு சிக்னிஃபிகண்ட் மேனரில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் புக் கீப்பிங்னு சொல்கிறோம். புக் கீப்பிங்க்கு நமக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அந்த ப்ரொசீஜர்ஸ் படி அந்த ரெக்கார்ட் கீப்பிங் ஃபங்க்ஷனை சரிவர செய்கிறதுக்கு பேர் தான் புக் கீப்பிங்னு பேர். அப்போ இது வந்து எண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வகையில் இருக்கணும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ, ஷெட்யூல்ஸ் என்னென்ன, அந்த பார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் உள்ளடக்கக்கூடியதாக தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இதை ப்ரிப்பேர் பண்ண வகையில் புக் கீப்பிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி நமக்கு அக்கௌண்டிங் ப்ராசஸாக நடக்குது. இது இந்த புக் கீப்பிங்க்கு நமக்கு தேவையானது ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் கிளாஸிஃபை பண்ணி அந்த ஈவெண்ட்ஸை வந்து பொருத்தமான ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்த்துறது அப்படிங்கிறது தான் புக் கீப்பிங்கினுடைய மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன். இதில் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக அதை ரெக்கார்ட் பண்ணுறோம், அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். அப்போ ஒரு புக் கீப்பருங்கிறவர் ஒரு அந்த பிஸ்னஸுடைய எல்லா நடவடிக்கைகளையும் ரெக்கார்ட் பண்ணக்கூடியவராக இருக்கணும். அப்போது அந்த ரெக்கார்டிங்கில் பேஸ் பண்ணி தான் ஒரு அக்கௌண்டிங் அப்படிங்கிறது நடைபெறுவதால் அது வந்து ஒரு எஃபிஷியன்ட் புக் கீப்பிங் சிஸ்டம் அப்படிங்கிறது பேஸ்ட் பண்ணி ஒரு கேர்ஃபுல்லான சிஸ்டமாகவும் பார்க்கணும். இந்த எசென்ஷியல் ஐடியா என்ன புக் கீப்பிங் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து கரெக்ட் பொசிஷன் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் காட்டக்கூடியது தான் இருக்கும். ஒவ்வொரு செலவு தலைப்புலேயும் நம்ம என்ன செலவு பண்ணுறோம், எத்தனை செலவு பண்ணுறோம், எப்படி செலவு பண்ணுறோம். அப்போ குட்ஸ் வாங்குறதா இருந்தால் க்ரெடிட்டில் எவ்வளோ வாங்கினோம், கேஷில் எவ்வளோ வாங்கினோம், குட்ஸை விற்கிறதா இருந்தால் க்ரெடிட்டில் எவ்வளோ விற்றுருக்கோம், யாருக்கு விற்றுருக்கோம், எவ்வளோக்கு விற்றுருக்கோம். அதே மாதிரி ப்ரொப்ரைட்டர் வந்து எவ்வளோ வித்ட்ரா பண்ணுறாரு, எவ்வளோ போடுறாரு கேபிட்டலாக, அதே மாதிரி அவர் எவ்வளோ தர வேண்டியது இருக்கும் மற்றவர்களுக்கு அப்படிங்கிறது அவருக்கு சரிவர தெரியக்கூடிய வகையில் புக் கீப்பிங் இருக்கணும். ப்ராப்பர் ரெக்கார்டு மெயின்டைன் ஆகலைன்னு சொன்னால் இந்த டிரான்சாக்ஷன் சரிவர நமக்கு எந்த மீனிங்கும் கொடுக்காது. அப்போ அவருக்கு உண்மையான ப்ராஃபிட் என்னன்னும் தெரியாது, லாஸ் ஆகிட்டுருக்காங்கிறதும் தெரியாது. அதனால் புக் கீப்பிங் அப்படிங்கிறது எந்த ஒரு பிஸ்னஸுக்கும் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் புக்ஸ் அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் சரிவர செய்யப்பட வேண்டும். அப்போது நம்மளுடைய இந்த கரிக்குலமில் என்ன இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா புக் கீப்பிங் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பரேஷன் தான் இதனுடைய மேஜர் கரிக்குலம். இந்த பாயிண்டில் வந்து புக் கீப்பிங் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறதுக்கு லீகல் இம்ப்ளிகேஷன்ஸ், இது லீகலாகவும் சட்டப்படியாகவும் பார்க்கப்படுது. இப்போ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அ கம்பெனி அப்படின்னா கம்பெனிஸ் ஆக்ட் அது டீல் பண்ணுது. பேங்க் அண்ட் இன்சூரன்ஸுக்கு தனியான ஆக்ட் இருக்குது. மற்ற இன்ஸ்டியூஷன் நான் ப்ராஃபிட்டாக இருந்தால் அதுக்கு தகுந்த சட்டம் இருக்குது. அப்போ அந்தந்த சட்டத்தின்படி அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் ஆகணுங்கிறதும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இது அந்த லா என்ன சொல்லுது, அதற்குரிய சட்டம். கம்பெனிக்கு இருக்கிற லா வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒத்துழைக்காது. கம்பெனிக்கு இருக்கிற லா படி கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் ஆகணும். ஒரு இண்டிவிஜுவல் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்புக்கு அவருக்குரிய வகையில் அல்லது பார்ட்னர்ஷிப்புக்கு அவருக்குரிய வகையில் அந்த லாக்கு ஏற்ற மாதிரி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அது ப்ரிஸ்கிரைப் பண்ணுற வகையில் தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் ஆகணுங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் புக் கீப்பிங் நெக்ஸ்ட் ஆடியோவில் பார்க்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.